You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து தேவ வசனங்களை ஆராய்வதும் அதன் காரியங்களை அறிந்து கொள்வதும் எங்கள் இருதயத்துக்கு ரொம்ப களிக்கூறுதலாக இருக்கிறது. அதே ஆனந்தமும் அதே சந்தோஷமும் இதை பார்க்கிற உங்களுக்கும் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் நாம் தியானிப்பதினால் இந்த உலகத்தில் நாம் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாக வாழ முடியும் என்பதை நாம் வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை துல்லியமாய் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் பூரணமாய் நமக்கு தியானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் போன பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பகுதியில 23ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதை பகுதியாக தியானிக்க முடியாது. அதுக்கு காரணம் 36ஆம் வசனம் வரை ஒரு சில காரியங்களை இயேசு துல்லியமாய் பேசினதை நமக்கு இந்த இடத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ச்சியாய் அப்படியே நாம் ஒருவர் ஊழியக்காரர்கள் மூலியமா இதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில அப்படியே கேட்டுக்கொண்டு போகிறோம். வசனத்தோடு கூட இணைந்திருங்கள். ஒருவேளை வேதத்தை வைத்திருப்பீர்களானால் அதை வைத்தோம் எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் பார்க்க முடியும். வசனத்தை எப்பவுமே வாசிங்க, வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வசனம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தர் தம்முடைய பிரசனத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ண போகிறார். முதலாவது இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது சதிசேரை குறித்தும் பரிசேயர்களை குறித்தும் இயேசு அவர்களை பார்த்து பேசின அநேக காரியங்கள் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமான சில காரியங்கள், நாம் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் ஊழியக்காரர்கள் குறிப்பாய் கவனிக்க வேண்டும். ஆகையால் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மோடு கூட இயேசு நேரடியாய் பேசுகிறதை போலவே இருக்கும். எனவே எல்லா வசனமும் பேசினாலும் இதுல நேரடியான சில ஆலோசனைகள் இயேசு கொடுக்கிறார். கடிந்து கொள்ளக்கூடியவைகளாய் இருந்தாலும் அதிலிருந்து நாம் நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அவர் விருப்பப்படாத காரியங்களை விட்டு விலகி அவர் விரும்பின காரியங்களை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள முடியும். இந்த பகுதியில் முதலாவது நம்ம மத்தியில ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவங்க நம்மோடு கூட பேசும்போது ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறார். இந்த சம்பவங்கள் வெளிப்படையா ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தெளிவான வார்த்தைகளை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மறைக்காம ஓமைகள் மூலமா பேசினவர் இப்ப வெளிப்படையா ஜனங்களுக்கு, ஏன்னா அடுத்த கட்டம் வரும்போது அவருடைய மரணத்தின் காரியத்துக்குள்ள, இதன் பிறகு அவர் மரணத்துக்குள்ள போறாரு. அதனால இப்ப வெளிப்படையா பேசுறார். முதல் வசனம் மத்தேயு 23:1. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, இப்ப யாருகிட்ட அவர் வெளிப்படையா பேசுறாரு அப்படின்னு சொன்னால் ஜனங்கள். யார் ஜனங்கள்? அவரை பின்பற்றி வந்தவர்கள், அற்புதம் பெற்றவர்கள், அதிசயம் கண்டவங்க, இயேசு கிறிஸ்துவ அவர்கிட்ட ஏதாவது கிடைக்குன்னு யோசித்து வந்தவங்க தான். தொடர்ந்து அவர்கிட்ட வந்ததுனால இப்ப அவங்க தெளிவு பெற வேண்டியது இருக்கிறது. புதிதா வந்தவங்க மட்டும் இல்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி எருசலேமுக்குள்ள அவர் உள்ள போய் பேசுகிறார். எருசலேமுக்குள்ள போகிறார். அவர் கடைசி பிரயாணம், அதாவது 21ஆம் அதிகாரத்துல இந்த கழுதையின் மூலமாய் பவனி போறார் இல்லைங்களா, அந்த கடைசி பயணம் எருசலேமுக்குள்ள போன பிறகு நடக்கிற சம்பவங்கள். அதுதான் அவர் அந்த இடத்துல உள்ள போனவர் மீண்டுமாய் உயிரோடு கூட எழுமின பிறகுதான் சில இடங்களுக்கு வெளியே சந்தித்தார் தவிர அதுக்கப்புறமா அவர் வேற எந்த இடத்துக்கும் கடந்து வரல. ஒரு கடைசி பிரயாணம், உலகத்தில கடைசி பிரயாணம், அது அறிந்தவராய் தான் தன் நேரம் வந்ததை அறிந்து அவர் உள்ள கடந்து போகிறார். அப்போ இந்த இடத்துல எருசலேமில பேசுகிறார். ஆமா, 21ஆம் அதிகாரத்துல இருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட 4 நாட்கள் சொல்லுவாங்க. திங்கள், செவ்வாய், புதன் என்ற அந்த இது அங்க சம்பவம் இல்லை. இந்த 4 சுவிசேஷத்திலும் பார்க்கும்போது திங்கட்கிழமை என்ன நடந்தது, செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது, தெளிவான போதனை. அப்ப இந்த போதனைகள் தான் அந்த 25ஆம் அதிகாரம் வரைக்கும் வருது. அந்த புதன்கிழமை விஷயம் வரல.
அப்புறம் அடுத்து போகும்போது அவருடைய அந்த பஸ்கா பண்டிகை வர 2 நாள் அப்படின்னு சொல்லி 26ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள்லாம் பார்க்க முடியும். நீங்க சொன்ன போல எருசலேமுக்கு போன பிறகு, ஏன்னா இனி அவர் வெளியில வரப்போறது இல்லை, பல முறை வெளியே இருந்து போவார். அப்ப அங்க போகும்போது போறதும் தெரியாது வருவதும் தெரியாது, யாருக்கும் சொல்லாதீங்க என்று அப்படி சொன்னார். வேலை வந்த போதோ இப்ப வெளியரங்கமா பேசுறாரு, எருசலேமில் இருந்து தான் பேசுறாரு. அப்ப வெளியரங்கமா பேசும்போது யாரு? அங்குள்ள ஜனங்கள். சரி, இந்த ஜனங்கள் யார்? அன்றைக்கு ஓசன்னான்னு சொன்னவங்க, குருத்தோலைகளை பிடித்துக்கிட்டு ஓசனான்னு சொன்னாங்க. ஆனா பிறகு இந்த கூட்டத்தில் ஒரு பகுதி அவர் சிலுவையில் அறைகிற அந்த நாள் வரும்போது சிலுவையில் அறையுங்கிற கூட்டத்தோடு சேர்ந்துட்டாங்க. இதற்கிடையில் ஜனங்கள் குழப்பமடைய கூடாது என்பதற்காக, ஏன்னா தெளிவான போதனை இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, தெளிவான போதனை, இந்த போதனைகள் தான். 2வது, அவருடைய ஊழியம் முடிய போகிறது. போதனை கொடுக்க தொடங்குறாரு, ஊழியம் முடிய போகிறது. அப்ப இது முடிச்ச பிறகுதான் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு பாருங்க. இந்த கட்டம் ஒண்ணு ஜனங்கள், 2வது தம்முடைய சீஷர்கள். குறிப்பா ஏராளமான சீஷர்கள் இருந்தாலும் குறிப்பாக அவரை பின்பற்றி எப்பவுமே கூட இருந்த சீஷர்கள். சரி, 2வது வசனத்துல வேதபாரகர் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. வேதபாரகர் யாரு? வேதத்தை ஆராய்ந்து கற்றுக் கொடுக்கிறவர்கள். வேதத்தை இன்றைக்கு இருக்கிற மோசேயின் ஆசனம் என்று சொல்லும் போது, அந்த நாட்களிலே ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த பொறுப்பில அவர் உட்கார்ந்து நியாய தீர்த்த இடத்துல இவர்கள் உட்கார்ந்து. ஆமா, எப்படின்னு சொன்னாக்கா, மோசேயின் ஆசனம் என்று சொன்னால் மோசேனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்கள். அப்போ இன்னொரு இடத்துல சொல்லுது பாருங்க, இவங்க யாருன்னா, இதுவரை மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தை அவர்கள் இஸ்ரவேலருக்கு போதித்து அதற்கு கீழ்ப்படியும்படி வேண்டிக் கொண்டாலும் அவர்கள் தாமே போதிக்கிறதா இருந்தாங்களா, அவங்க கீழ்ப்படிலையா. இதான் ஆண்டவராகிய இயேசு அங்க சொல்லும் போது சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகத்துல கூட நம்ம 2ஆம் அதிகாரத்துல, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிறாயே, நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின்படி அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உன்னைத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? வேத பாரகருக்கு பரிசேயருக்கு ஆண்டவர் கண்டிக்கிறது என்னன்னா, நீங்க போதிக்கிறீங்க ஆனா நீங்க அதன்படி செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி வேத பாரகரையும் பரிசேயரும் ஆண்டவர் கண்டிக்கிறார். நீங்க மோசேயின் ஆசனம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ ஆலயத்துல வைக்கக்கூடிய விஷயம் அது. அங்க பிரமாணங்கள் வாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள போன பிறகு பைபிள் அந்த வேதத்தை வாசிக்கிறது. அப்போஸ்தலர் 15:21 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 15:21 மோசேயின் ஆகமங்கள், மோசேயின் சிங்காசனம் அமர்ந்திருக்கிற ஆசனம் என்பது இருக்கை. அதுல என்ன பண்ணுவாங்க, மோசேயின் ஆகமத்தை, அங்க மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்று பவுல் சொல்றார். அப்ப இப்படி சொல்லும் போது என்னன்னா, இப்ப மோசேயின் ஆசனம்ங்கும் போது அந்த வேத பாரகர் பரிசேயர் அவங்க வேதத்தை அறிந்தவர்கள். இந்த வேதம் இத அவங்க சொல்லணும். பரிசேயர் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த யூத கூட்டத்திலேயே மிகவும் ரொம்ப ஹோலின்னுவாங்கள. அப்ப பரிசேயர் என்றால் பிரிப்பதுன்னு அர்த்தம். அவர்களும் இந்த சதிசேயர்களோட சேர்றது இல்லை. இவங்களோட சேர மாட்டாங்க, யாரு கூடயும் சேர மாட்டாங்க. அவங்க அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஓப்பின்னுவாங்க. அப்படின்னா ஓப்பின்னா ஓவர் பரிசுத்தன், ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க. யாரு கூட அவங்க சேர மாட்டாங்க. ஓப்பி ரொம்ப ஓவரா பண்ற ஓப்பி. அப்போ அந்த நாட்கள்ல இந்த
பரிசேயர் கூட்டம் வந்து 6000 பேர் இருந்தாங்களாம். அந்த நாட்கள்ல 6000 பேர். அதுல சிலர் முக்கியமானவங்க சிங்காசனத்துல மோசேயின் ஆசனத்துல உட்கார்ந்து அவங்க சரி என்ன சொல்ல வர்றார், யாருக்கு சொல்லுகிறார்? ஜனங்கள் சீஷர்கள். ஏன் ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் ஆண்டவர் சொல்றாருன்னா, இவர்கள் வெறும் பேச்சில மட்டும்தான், செயல்கள் இல்லை. இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜனங்களை தெளிவாக்குவது. ஜனங்களை தெளிவாக்கி நீங்க மற்றவங்களுடைய வழியை, பொதுவா ஒருத்தவங்கிட்ட இருக்கிற நல்ல வழியை பின்பற்றணும். சிலர் வந்து கெட்ட வழியை காண்பிப்பாங்க, அதை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பாக சொல்றார் 3ஆம் வசனத்துல. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அப்படின்னா நீங்க கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஆனா அவர்கள் செய்கையின் படியோ நீங்கள் செய்யாதீர்கள். ஏன்னா அவங்க சொல்றது என்ன? மோசேயின் ஆகமம். யூதர்கள் அவர்கள் போதிக்கிறார்கள், வசனத்தை போதிக்கிறார்கள். போதிக்கிறது வந்து சரியாதான் போதிக்கிறாங்க, ஆனா அவர்கள் அதன்படி நடக்கிறது. போதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா போதனை வந்து ஆண்டவருடைய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது. போதனையை கண்டிப்பா கேட்கணும், அதன்படி நடக்கணும். ஆனா உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கை சரியில்லை. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம்லாம் ஓகே தான், அவங்க வெறும் உதட்டில் சொல்லுகிறவர்களா இருக்காங்க. வாழ்க்கையின் நடைமுறையில அவர்கள் செய்தல், அதான் ஆண்டவர் எச்சரிக்கப்படுத்துறாரு. ஏன்னா சிலர் வந்து சொல்றாங்க அவர்களை போலவே நாம பின்பற்றி வாழலான்னு சொன்னா அவங்க வாழ்க்கை தடுமாறி போய்விடும். அதனால இவர் நல்ல போதகர் பாருங்க, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் அறிந்தவர் அவர். அதனால வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அவங்க சொல்றத கண்டிப்பா கேட்கணும், தேவனுடைய உபதேசங்களை கேட்கணும். ஆனா அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில், ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? ஏன்னா ஆண்டவர் தப்பு கத்துக் கொடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் தவறுகளை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஆண்டவர் சொல்லும் போது ஒருத்தவன் போதித்தால் அந்த தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாம அவங்களுக்கு சொல்லணும். இப்ப நான் என் அனுபவத்துல சொல்லுவேன், செய்தி கொடுக்கும் போது சில வார்த்தைங்க வந்துடும், அந்த ஸ்பீடுல நம்ம வாழ்க்கையில இல்லாதது கூட சிலது வரும். ஆனால் போதித்த பிறகு நாம இதை சொன்னோமே, இதை செய்ய வேண்டும். வசனம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒண்ணு கேட்கறவங்களையும் வெட்டும், பேசுறவங்களையும் வெட்டும். ஆமா. ஏன்னா நிறைய நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுனால ஆவியானவர் அந்த இடத்துல வெளிப்படுகிற போது நமக்கும் பேசுறார், அவங்களுக்கும் பேசுறார். ஸோ அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரியே இப்ப இந்த காலத்துக்குரியவர்கள் போதிக்கிறார்கள், போதிக்கிறபடி செய்கிறார்களா என்பதை அவர்கள் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதுதான் பாருங்க 5ஆம் வசனத்துல அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்த வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அப்படி சொல்லிட்டு, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, போதிக்கிறாங்க, ஆனா அதன்படி அவர்கள் செய்வதில்லை. இதை ஏற்கனவே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதிருங்கள், எச்சரிக்கையா இருங்க. அப்படி செய்தால் பரலோகத்திலே உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. எதை செஞ்சாலும் மறைமுகமாய் வலது கை கொடுக்கிறது, இடது கை தெரியக்கூடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 1 to 5வது வசனம் வரைக்கும் அத மறுபடியும் ஆண்டவர் இங்க ரிப்பீட் பண்றார், இவங்களுக்கு சொல்லி காமிக்கிறார். ஏற்கனவே உபதேசித்து சொன்னதை தேவன் இங்க சொல்லி காட்டுகிறார். ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. இல்ல, ரொம்ப பிராக்டிகலான ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். இங்க சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார். ஏன்னா வந்து பாஸ்டர் இன்னும் 4ஆம் வசனத்தை அவர் முடிக்கல. 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அது அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற இந்த சதிசேர் பரிசேர் என்ன பண்றாங்க, சந்த வேளையில தன்னை புகழ வேண்டும் என்று யோசிக்கிறார்கள்.
அதாவது விருந்துக்கு அழைக்கப்படுகிற இடத்துல முதலாவது ஆசனத்தை விரும்புகிறார்கள். அப்போ இவைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்குதுல்ல. அதாவது நீங்க பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் சரி, ஊழியக்காரர்களாக நம்மள கூட சரி, நிறைய பேர் அந்த இடத்துல நின்று இருந்தா கூட அவங்கள பைபாஸ் பண்ணி நம்ம நேரா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ இதெல்லாம் நான் வாஸ்தவனதான், இதெல்லாம் நான் படிச்ச ஆரம்பிச்ச பிறகுதான் என்ன கூட்டம் இருந்தாலும் நம்ம போனா கியூல நின்று போனோம், இல்லைன்னா நம்ம முன்ன போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்குள்ள வந்துருச்சு. ஊழியக்காரன் கூப்பிடுவாங்க, இல்லை நீங்க வந்துருங்க, இப்படி வந்துருங்கன்னுவாங்க, வேணா நான் இவன் கூடவே வரேன் அப்படின்றது. ஏன்னா இயேசு ரொம்ப தெளிவா போதிக்கிறார், அப்படி பண்ணாதீங்கன்றார், இந்த இடத்துல பண்ணாதீங்கன்றார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ரபி என்று அழைக்கப்படாதீங்க, ஏன்னா நான் ஒருவர் தான் உனக்கு ரபி அப்படின்றத சொல்றாரு. நீங்க 3ஆம் வசனம் முடிச்சிருக்க. அதான் 4வது அந்த 3ஆம் வசனத்துல அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவரின் வார்த்தையை யார் சொன்னாலும் கேளுங்க, என கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் சொல்லுகிற நபர் ஒருவேளை அந்த வார்த்தையை கை கொண்டு நடந்தால் அவர்கிட்ட இருக்கிற அந்த நற்சுபாவங்களை நாங்கள் பின்பற்றலாம். ஆனா அவங்க சொல்ற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, வாழ்க்கை சரியில்லைன்னா வார்த்தையை மட்டும் கேட்டுக்கணும், அவர்கள் வழியை பின்பற்ற கூடாது என்பதற்கு ஒரு தெளிவு உருவாக. ஏன்னா இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நானே உனக்கு வழியும், நானே உனக்கு சத்தியமும், நானே உனக்கு ஜீவனா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்று எழுதப்பட்டோம். அப்ப நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசுதான், மனிதர்கள் அல்ல. அப்போஸ்தலனாக பவுல் தான் இருக்கிற சீஷர்களிலே அப்போஸ்தலனாக பவுல் மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஆனா இந்த அப்போஸ்தலனாக பவுலுக்கு கூட 2 பகுதிகள் இருக்குது. ஒன்னு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதாவது கிறிஸ்து சந்தித்ததுக்கு முன், கிறிஸ்து சந்தித்ததுக்கு பின், அவருக்கும் 2 வழி இருக்கு. ஆனால் பிறவிலிருந்தே பரிசுத்தமா வாழ்ந்து, பிறப்பே பரிசுத்தத்தில் ஏற்பட்டு, ஆவியானவரால் ஏற்பட்டு, அவர் ஆவியை ஒப்பு கொடுத்து, அவர் வந்து உலக வாழ்க்கை முடித்து பரமேறி போற வரை பரிசுத்தமாவே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் நமக்கு வழி. அப்போ இந்த இடத்துல அதை சொல்றாரு, ஊழியர்கள் முயற்சி பண்ண வேண்டும். சத்தியத்தை சொல்றவங்க என்னை பின்பற்றுங்கள் சொல்லலாம், ஆனா முயற்சி செய்து போதிக்கிற வார்த்தையின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வது வசனம் சொல்றாரு, சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை. இப்ப வந்து சூப்பர்வைசர் வெறும் வேலை மட்டும் வாங்குவாங்க, வேலை மட்டும் இல்ல. அதாவது இன்னொரு பதார்த்தத்தை கூட எடுத்துக்கலாம். அப்படிங்கன்னா உங்களை மாத்திரம் ஜெபிக்க சொல்றாங்க, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதான் உங்களை மாத்திரம் வேத வாசிக்க சொல்றாங்க, அவங்க வாசிக்க மாட்டாங்க அப்படின்றத. இப்ப ஆண்டவர் இப்ப மத்தேயு 20:28 என்ன சொன்னாரு, நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தான்றாரு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இவங்க ஊழியம் செய்யல, இவங்க வேலை செய்யல, மற்றவங்களை வேலை வாங்குறாங்க. அப்ப என்ன செய்யணும், தானும் செய்யணும், மற்றவங்களையும் செய்ய வைக்கணும். இப்ப ஒரு பாரமான சுமைகளை இவங்க மேல ஏற்றி வைக்கிறாங்க. இவங்களும் மனுஷன், அவங்களும் மனுஷன், தாங்களும் சுமக்கணும், மற்றவர்களுக்கும் சுமக்க வைக்கணும். இப்ப இவங்க சுமக்கிறதே இல்லை, அவங்க மேல சுமக்க வைக்கிறாங்க. அதனாலதான் எச்சரிப்பா சொல்றாரு. அப்ப அவங்களுடைய தன்மையை சுட்டி காட்டுகிறார், ஒரு விரலினால் கூட அவைகளை தொடமாட்டார். ஆனா இவங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்களுக்கு வந்துடும், இவங்களுக்கு எல்லாம் வேணும் என்பது. அப்புறம் 5ஆம் வசனத்துல பாஸ்ட் சொல்றாரு. அதை தொடர்ந்து இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த சுமை என்று அவங்க சொல்றாங்க இல்லையா, மோசேயுடைய பிரமாணத்தை தான் பாரமா அவங்க நினைச்சாங்களாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாத நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அப்போ நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறது ஒரு பாரமா அவங்க நினைச்சாங்க. போதிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் சரி, ஆனா விரல்னால தொடவும் மாட்டாங்களாம். மற்றவங்க மேல பாரத்தை வச்சு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறாங்களாம், தான் விரல்னால அதை சப்போர்ட் கூட பண்ண மாட்டாங்களாம். அப்போ இன்னொரு இடத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கூட சொல்றாரு பாருங்க, ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமை தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமைதனத்தின் அந்த யோக்கில போய் நீங்க மாட்டிக்காதீங்க. இதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28ஆம்
30ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நியாயபுரமான உனக்கு பாரமா இருக்குதுன்னு நினைக்கிற, என்கிட்ட வா, மெதுவா இருக்குது, பாரங்கள் எல்லாம் நான் அகற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்று இதுதான். இப்போ 5வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறாங்க. தங்கள் காப்பு நாடாக்களை அப்படின்னு சொன்னா, இந்த காப்பு நாடாக்கள் வந்து வேத வசனங்கள் வைக்கப்பட்ட சிறிய பெட்டிகள், வசனங்களை வைக்கிற சிறிய பெட்டிகள். இவர்கள் தங்கள் என்ன பண்ணா, நெற்றியிலோ கையிலோ இதை வந்து இவங்க அணிஞ்சிருந்தாங்களாம். இதை பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். பாருங்க, யாத்ராகம புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாக இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவர் வந்து ஞாபகக்குறியாக இப்ப எல்லாம் இந்த ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாங்க இல்லையா, காப்பு போட்டுக்கிறாங்க இல்லையா, அதை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், the book of Deuteronomy 6:8 நம்ம பார்க்கும் பொழுது, அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குருவியா இருக்க கடவுது. வசனங்களை இன்னைக்கு காப்பு நாடாக்களை அகலமாக்கி அதை வந்து வெளிப்படையா இவங்க காட்டுறாங்க. தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி இவங்களை அட்ராக்டா, நம்ம போகும்பொழுது பெரிதா நம்மளை காட்டணும், மெச்சிக்கொள்ளணும், மற்றவங்களை விட வித்தியாசம் உள்ளவர்களா இவர்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி காப்பு நாடாக்களையும் அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்கள் தொங்கல்களை பெரிதாக்கி, அப்போ ஒரு வித்தியாசமான காரியங்களை இவங்க காட்டுறாங்களாம். வித்தியாசமான காரியத்தை இது வந்து ஆண்டவரே ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்மளுக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய அட்ராக்ஷன் என்ன பண்ணணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும், தன்னை பெரிய ஆளாய் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை காண்பிப்பதை பார்க்கலாம், அவர்கள் அவர்களை காண்பித்துக் கொள்வார். ஆமா, எப்படி பெரிதாக்கி கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் விருந்துக்கு போகும் பொழுது முதன்மையான இடங்களிலும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், இவங்க போகும்போது எல்லாம் கும்பிடுனவங்கள வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் இவர்கள் விரும்புகிறார்கள். இப்ப யாரை பற்றி ஆண்டவர் பேசினார், வேத பாரகரையும் பரிசரையும் பற்றி தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கார், நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள். இப்போ போதகர் என்று நம்ம அழைக்க கூடாதா அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இது வந்து மத சம்பந்தப்பட்ட தலைவர்கள். இப்ப ரபி அப்படின்றால் கிறிஸ்தவ மத தலைவர் அப்படின்று. இப்ப ஊழியக்காரர்களாக இப்ப நம்ம பாஸ்டர்னு அழைக்கலாம். இப்ப நான் பாஸ்டர், யாருக்கு நான் பாஸ்டர்னா என் மந்தைக்கு நான் பாஸ்டர். திடீர்னு ஒருத்தர் என்ன சந்திக்கும் பொழுது பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். நானும் எவ்வளவு பெரிய பாஸ்டர், எவ்வளவு பெரிய பிஷப், என்ன பிரதர்ன்னு சொல்லிட்டாரு. யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு மீட்டிங்ல இப்பொழுது சகோதரர் வந்து ஜெபிப்பார் அப்படின்ட்டாருன்னா நான் சகோதரரா? வாக்குவாதங்கள், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னுடைய பேர் என்னுடைய பட்டம் என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து இக்காலத்துல நடக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் அதிக ஆக்கினை அடையாதபடி போதகர் என்று அழைக்கப்படாதிருங்கள். அப்போ ஒவ்வொரு பதவிக்கும் இப்ப நான் என் சபைக்கு என் மந்தைக்கு நான் பாஸ்டர், மற்ற நான் வெளியே வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு பிரதர்ஸ். அதாவது ஒருவேளை மந்தைக்கு நம்ம பாஸ்டர்னு அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய ஊழியக்காரங்கன்னா சர்வன்ட், அவர் சொல்றதை நம்ம செய்யணும். சர்வன்ட் அதாவது வேலைக்காரர்கள், ஆண்டவருக்கு வேலைக்காரங்க. இவங்களுக்கு நம்ம ஊழியக்காரரா பாஸ்டரா இருந்தா கூட நம்ம ஆண்டவருக்கு வேலைக்காரங்க என்ற ஒரு மனப்பான்மை இருக்கணும். தொடர்ந்து பார்க்கலாம். பாஸ்டர் ஆண்டவர் வந்து ஊழியத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு 5 விதமான ஊழியங்கள். அதுல போதக ஊழியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது அதே நேரத்துல போதிக்கிற காரியங்கள், மெய்ப்பனின் ஊழியம் இருக்குது. இப்போ நாம இந்த பகுதியை பார்க்கும் பொழுது 21வது அதிகாரத்திலிருந்தே பார்த்தா ஆண்டவராகிய தேவன் பரிசேயர், ஆயக்காரர், வேத பாரகரை பற்றியே சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேத பாரகரும் பரிசேயரும் அப்படின்ற ஆரம்பித்தது மாத்திரமல்ல, மாயக்காரரே மாயக்காரன்ட்டு நிறைய இடத்துல சொல்றார். உதாரணமாக
நாம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 14வது வசனத்துல மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அடுத்து 15வது வசனத்திலும் உங்களுக்கு ஐயோ. அப்போ இந்த ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 9 இடத்துல ஐயோ ஐயோன்றாரு. ஏன் அவங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டீச்சிங் போதனை இருக்குது. குறிப்பாக ஐயா அவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டா, மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? உதாரணமாக சொல்றேன், ஒரு சிஎம் பதவி இருக்குன்னு வைங்களேன். அந்த பதவி அவருக்கு பிறகு வேற ஒருத்தர் வந்து அங்க உட்கார்ந்த உடனே அவருடைய பவர் தான் இவருக்கு வரும். அதன் பிறகு வரவங்களுக்கு அந்த பவர் அப்படியே வர்ற மாதிரி தான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை போதித்தது போல, நியாயப்பிரமாணத்தை போதித்தது போல பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க, அங்க போதிக்கிறாங்க. ஆனா மோசேயின் சுபாவம் அவர்களுக்கு இல்லை. ஆனா மோசேயின் சுபாவம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னா என்னையா நடக்குதுன்னு பார்த்தா, இதை ஏறக்குறைய ஒரு 23 பிரிவா பிரிக்கலாம். அவங்க என்னென்ன தவறு செய்யறாங்க அப்படின்னு. அந்த தவறு என்ன? மாயக்காரனுடைய மாயமாலம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முதலாவது 2வது வசனத்துல போதகருக்குரிய மரியாதையை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. 2வது அவர்கள் சொல்றாங்க, ஆனா அதன்படி செய்யாதிருக்கிறார்கள். 3வதாக பார்க்கும்போது பெரிய வேலைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க, ஆனா தன்னுடைய விரலினால என்ன செய்யறதில்ல, ஆமா தொடர்தில்ல. அது மட்டுமல்ல, அப்படிக்கு மத்திய 23:5வது வசனத்துல பார்க்கும்போது மனுஷனுடைய புகழ்ச்சி என்ன செய்யணும், புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதன் பிறகு மத்தேயு 23:5வது வசனத்துல தங்களுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும்னு கேட்டா பரப்பும்படி அவர்களை நடத்துகிறார்கள். இப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்றபடிதான் நீ என்ன பண்ணணும், செய்யணும். ஆனா நீங்க தான் செய்யணும், நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. அது மட்டுமல்ல, அப்படிக்கு விருந்துகளில் முதன்மையான இடம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னாக்கா எனக்கு தான் முதன்மையான இடம். விருந்துகளில் மட்டுமல்ல, ஜெப ஆலயத்திலும் முதன்மையாயிருக்க விரும்புகிறார்கள். அதாவது சீட் புடிச்சு வச்சிடறாங்க. ஆமா, அவங்களுக்கு தான் அந்த சீட்டு. ஆமா, ஸ்பெஷல். நம்ம அதாவது நடத்துகிற தேவனுடைய ஆராதனையில கூட ஆமா ஒரு சிலர் அவங்களுக்கு அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். ஆமா, அங்க வேற யாராவது வந்து தெரியாம உட்காந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பார்வை தான். அந்த பார்வையே சொல்லிடுவான், அது என்னுடைய சீட்டு. உடனே பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அது அவரு உட்கார்றது இருந்து பின்னால போயிருக்கு. அதாவது இந்த நாட்களிலும் அப்படி நடக்கிறது, நிறைய நடக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த நேரத்துல நான் போனதுனால ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கவங்களை எழுப்ப வச்சுட்டு என்ன உட்கார வச்சாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், சாரி, அவங்க சாப்பிட்டோம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்ட பிறகு அடிக்கடி இப்போ நான் என்ன செய்வேன்னு கேட்டா, ஃபங்க்ஷனுக்கு போனா அங்க உட்கார்ந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஐயா பெரிய வயசானவர் முக்கியமா, அதே நேரத்துல ஒரு பிஷப்பா இருக்காரு, அவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவுடைய கட்டளை என்னன்னு கேட்டா அது போல செய்யாதீங்க அப்படின்றாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பட்டம் அது என்னன்னு கேட்டா, குறிப்பாக சந்தை வெளிகளில் என்ன செய்யறாங்களாம், வந்தனும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ரபி ரபின்ட்டு என்ன செய்யணும், கூப்பிடணும். ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெவரண்ட் அப்படின்னு சொன்னா அவங்கள பாஸ்டர்னு கூப்பிட்டா கூட என்ன வந்துருது. இல்ல நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, என் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா நடந்தது கேள்விப்பட்டது இல்லை. நான் மீட்டிங்ஸ் ஆரம்பத்துல நடத்தும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டருக்கு அவருக்கு வந்து லெட்டர் இன்வைட் பண்றதுக்கு போய் எனக்கு தெரியல, அதனால ஆரம்பத்துல வந்து பாஸ்டர் அப்படின்னு எழுதி அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர்கிட்ட கொடுத்த உடனே கூப்பிடுங்க, கொடுத்துட்டு போனுங்களை கூப்பிடுங்கன்றாங்க. நான் போய்க்கிறேன். என்ன எழுதிருக்கிறீங்க எங்கன்னாரு. நான் தானே பாஸ்டர், இந்த பேரு இதுதானே உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன். நான் ரெவரண்ட் ஆயிட்டேன் தெரியுமா உனக்கு, அதை அழிச்சிட்டு ரெவரண்ட் எழுதி கொடு. என்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர், என்கிட்ட பென் இல்லை. அவங்ககிட்டயே பெண்ணை வாங்கி அந்த பாஸ்டர்ன்றதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மேலே ரெவரண்ட் போட்ட பிறகுதான் ரைட், அட் த டைம் லெட்டர் கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க. இதுவரை அவருக்கு லெட்டர் கொடுக்கல. ஆனா இன்னொரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு இடத்துல நடந்த சம்பவம். வந்து என்கிட்ட ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆச்சு, இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாஸ்ட் ஆயிட்டேன். நான் எப்படியும் அடுத்த வருஷம் நான் ரெவரண்ட் ஆயிடுவேன், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள பிஷப் ஆயிடுவேன். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்,
அந்த பட்டத்தை என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அந்த புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். இத ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, எதிர்த்துட்டாரு. அதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதிக்கிறவர்கள் இவர்கள். அப்போ இந்த அதிகாரத்தை முழுவதும் பார்க்கும்போது போதிக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிறதான டீச்சிங், போதனை, நீங்க இப்படிதான் இருக்கணும். ஆனா அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்க சொல்றத செய்யுங்க. ஆனா அவங்க செய்யறபடி நீங்க செய்யாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்ப அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. இப்பதான் ஒரு 5-6 வசனங்க அப்படியே வந்திருக்கிறோம். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கொஞ்சம் நீண்டியமான நேரம் போனா கூட பரவாயில்ல, ஆனா சில எபிசோடுகள் இது வந்தாலும் பரவாயில்ல. முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியங்கள். ஏன்னா ஊழியக்காரர்களும் சரி, தேவனை பின்பற்றக்கூடியவர்களும் சரி, நீங்க சபையில மூத்தவர்களா கூட இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா என்ன நடக்கும்ன்றத முற்றிலுமா இந்த 23ஆம் அதிகாரத்துல நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியங்கள் நல்லா கவனிக்கணும். கவனிக்கிற நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மீதியான காரியங்களை அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம். ஏன்னா தொடர்ந்து இது 1/2 மணி நேரம் தான் தொகுத்து வழங்குறதுனால அந்த நேரத்தை முடித்து அடுத்த எபிசோடு கொண்டு போகணும்னு விரும்புகிறோம். அடுத்த எபிசோடு ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் 2 நாட்களில் அவைகள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத நான் நம்புகிறோம். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்கள், வசனத்தை கேளுங்கள், அடுத்த எபிசோடுக்காக காத்திருங்கள். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.